வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஷேர் மார்க்கெட்ல வந்து ட்ரெண்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? எப்போ வந்து எந்த கேண்டில் வந்து ஷோ ஆச்சுன்னா, ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மார்க்கெட் ஹைல போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு டவுன் ஆகும். டவுன்ல இருந்து டக்குன்னு மேல போகும் இல்லைங்களா? அந்த மாரி எந்தபடி வந்து ஷோ ஆகுது அப்படின்றத மாரி தான் உங்களுக்கு காமிக்கணும். எந்த டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத மாரி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து மெயினான கேண்டில் நம்ம ஹேமர் கேண்டில் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ ஒண்ணு பார்த்திருப்போம். அதிலேயே வந்து டபுள் டைப் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் அண்ட் வந்து ஹேமர் கேண்டில்னு சொல்லிட்டு 2 இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் இமேஜில் கொடுத்துருக்குது என்னென்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஓகேங்களா. இது வந்து என்னென்னா நம்ம ஹேமர் கேண்டில் என்ன பண்ணோம், ஹேமர் மாதிரியே இருக்கிறது அதனால் அதனால் அது ஹேமர் கேண்டில். அது வந்து ட்ரெண்டை வந்து ரிவர்சல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இது என்னென்னா நம்ம வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஹேமர் கேண்டில் பாருங்கள். ஹேமர் கேண்டில் வந்து எப்படின்னா இங்கே ரவுண்ட் போட்டிருக்கு இல்லைங்களா, மேலே வந்து அதாவது வந்துன்னா அதோடைய மேல் பகுதி பாருங்கள் கொஞ்சம் பெருசாகும். அந்த ஷேடோ வந்து கீழே வந்து இந்த பாடி வந்து பெருசாகும். ஐ மீன் அந்த மூமெண்ட்டும் இந்த சின்ன ஷேடோ வந்து அதோட அந்த பாடியை விட வந்து லென்த் அதிகமாக இருக்கும். பட் வந்து பாடி ஷேப் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. அது வந்து ஷேடோ மாதிரி ஷேடோன்னு சொல்லுவாங்க, அந்த விக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த மாதிரி ஷோ ஆகிடுச்சோடனே அப்படின்னா இது வந்து ஹேமர் கேண்டில். ஒன்ஸ் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெட் கலரில் வந்து ஷோ ஆகிட்டே வந்து இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் ட்ரெண்ட். அதாவது என்னென்னா இந்த இடத்துல இவ்வளோ நேரமாக அந்த மார்க்கெட் வந்து டவுனே ஆகிட்டே வந்து மறுபடியும் வந்து அப் ட்ரெண்டு கொடுக்குது ஓகேங்களா. இதுதான் வந்து என்னென்னா மார்க்கெட்டை வந்து ட்ரெண்ட். இந்த டைமில் வந்து இந்த ஹேமர் கேண்டில் அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அடுத்த சில நிமிஷங்கள்லேயே அது என்ன ஆகுனா, அது வந்து அப்படியே பாருங்கள், அந்த அடுத்து வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது பாருங்களேன், அதுக்கு அடுத்த கேண்டில், அதுக்கு 3வது கேண்டில் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே போகுது இல்லைங்களா. இதே மாதிரி தான் உங்களோட ஷேர் ப்ரைஸும் வந்து மேலே போகும். அப்போ வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். சேம் அதே பாருங்கள், இன்வெர்டட் அதே சேம் கான்செப்ட் தான். மார்க்கெட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரெட் கலர் டவுன் ஆகிட்டே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மேலே ஏறுது இல்லைங்களா. அதாவது வந்து அதேமாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் போட்டு காமிக்கிற இந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்கள் ஷேர் வந்து நல்லா மேலே போகும் ஓகேங்களா. ஆனால் இன்னொன்று வந்து என்ன பாருங்கள், அதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து மேலே வந்து மேலே ஸ்டார்ட் ஆகிட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே போகுது ஓகேங்களா. இது பாருங்கள், இது எப்படின்னா டவுனில் ஸ்டார்ட் ஆகி சின்ன ஒரு விக் மாதிரி வந்துட்டு மறுபடியும் வந்து அது மேல் நோக்கி போகுது இல்லைங்களா. விக் வந்து மேல் நோக்கி போகுது. ஆனால் வந்து இது பேட்டர்ன் வந்து சேம் தான். பட் வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னா மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுனா நல்ல மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட் போயிட்டு மறுபடியும் டவுனோ அப்போ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் மூமெண்ட் ஓகேங்களா. அதுக்கு வந்து பெட்டர் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹேமர் கேண்டிலுக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்லாம் பாருங்கள், நல்லா பாருங்கள். இது எல்லாமே வந்து என்னென்னா ஹேமர் கேண்டிலோட பேட்டர்ன்ஸ் தான். நீங்கள் வந்து எந்தெந்த ரவுண்ட் இடத்துல நம்ம போடுவோம், அந்த இடத்துலலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த ரவுண்ட் போட்டுக்கிற இடம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷேர் வந்து நல்ல ப்ராஃபிட் தான். இப்போ இது ஷேர் மார்க்கெட் வந்து மேலே வந்துகிட்டே இருக்குது, மறுபடியும் டவுன் ஆகுது, மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் டவுன் ஆகிட்டே வருது இல்லைங்களா. அதில் வந்து எந்தெந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரினா இது 4மே வந்து உங்களுக்கு வந்து ஹேமர் கேண்டில் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல வரும்போது நீங்கள் சேல் பண்ணால் உங்கள் ப்ராஃபிட் தான். அதே மாதிரி மெயினாக வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் இதுக்கும் பாருங்கள், இதோடைய மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணலாம், பட் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் டவுன் ஆகிட்டு வரும். அதனால் வந்து நீங்கள் டவுன் பார்த்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து உடனே சேல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதோடைய ரிவர்ஸ் ட்ரெண்ட் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ணி இது பண்ணணும் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, அட்லீஸ்ட் இந்த ரவுண்ட் போட்டுக்கிற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணால் கூட இந்த இடத்துக்கு அதாவது 3 கேண்டில் பாருங்கள், க்ரீன் கேண்டில் 3மே வந்து ஐ லெவல் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஐ லெவலில் போயிருக்கு. இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த இடத்துல அதாவது மேலே போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் சேல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் வந்து ஒன் டேலே கிடைக்கும். அதாவது ஒன் டே கூட இல்லை, ஒரு இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே நடக்கிற மூமெண்ட்ஸ் தான். அதே மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா. சேம் தான் இதுவும். இதே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் இதையும் ஒரு ஹேமர் கேண்டில் தான். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு அதாவது என்னென்னா அது வந்து அந்த ரிவர்ஸில் வந்து குறிக்கிறது இந்த குறியீடு தான் வந்து மெயினானது. பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஓகேங்களா. நீங்கள் வந்து எந்த இடத்துல வாங்கினது உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். வாங்கிட்டு உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நல்லா புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா இது
இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேறு மாதிரி என்ன மாதிரி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடலாம். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மாதிரி நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா? இது கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து என்னென்னா அந்த ரிவர்சலுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை அந்த மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அந்த மூவ்மெண்ட் பண்ணணும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு உடனே அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்டு நீங்கள் பார்க்கணும். நிஃப்டி 50 பேங்க் ஷேர்ஸாக வாங்குறீங்க அந்த மாதிரினா அந்த அந்த பர்டிகுலர் ஷேர்ஸோடைய அந்த பர்டிகுலர் குரூப்போடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு மட்டும் தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.